வணக்கம் குட்டி நண்பா. அனிபனி கிட்ஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு பெரிய ஆற்றின் கரையில் ஒரு மாமரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த குரங்கு ரொம்ப சந்தோஷமானது, எப்பொழுதும் சிரிப்புடன் இருக்கும். ஒரு நாள் ஆற்றில் நீந்தி கொண்டிருந்த ஒரு முதலை மரத்தில் இருந்த குரங்கை கவனித்தது. குரங்கு ஒரு இனிப்பான மாம்பழத்தை ஆற்றில் எறிந்தது. முதலை அதை சாப்பிட்டது. அன்று முதல் முதலை குரங்கு நல்ல நண்பர்களாகி விட்டார்கள். ஒரு நாள் முதலை வீட்டுக்கு போய் அந்த மாம்பழத்தை பற்றி தன் மனைவியிடம் சொன்னது. முதலையின் மனைவி சொன்னாள், இந்த மாம்பழம் இவ்வளோ இனிப்பாயிருந்தா அந்த குரங்கின் இதயம் இன்னும் இனிப்பாயிருக்கும். அதை கொண்டு வா என்று சொன்னாள். முதலை தன் மனைவி சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்தது. முதலை தன் நண்பன் குரங்கிடம் சொன்னது, நம் வீட்டுக்கு வா, என் மனைவி உன்னை பார்க்க ஆசைப்படுறா. குரங்கு நம்பியது. முதலையின் முதுகில் ஏறி ஆற்றை கடக்க ஆரம்பித்தது. நதியின் நடுவில் முதலை சொன்னது, உண்மையை சொல்லணுன்னா என் மனைவி உதயத்தை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் குரங்கு பயப்படவே இல்லை. அது சிரித்தபடி சொல்லிச்சு, ஐயையோ, என் இதயத்தை நான் மரத்தில் வச்சுருக்கேன், திரும்பி போகலாம், நான் கொண்டு வரேன். குரங்கு சொன்னதை முதலை நம்பியது. திரும்பி கரை வந்ததும் குரங்கு வேகமாக மரத்தில் ஏறி சொன்னது, இதயம் இல்லாமல் யாருனால்னா உயிர் வாழ முடியுமா? நட்பு நல்லது, ஆனால் புத்தி இல்லாமல் நம்பக்கூடாது. முதலை தன் தவறை உணர்ந்தது. நட்பு உடைந்தது. அவசர நம்பிக்கை ஆபத்து, புத்திசாலித்தனம் உயிரை காக்கும்.